n வந்து 150 கண்ணா ஸ்மால் n. ஓகே, அவன் என்ன சொல்றான், அனாலிசிஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆஃப் கேவ் ஆவரேஜ் அப்படின்னாலே மீன்னு அர்த்தம். சரியா? ஆவரேஜ் அப்படின்னு சொன்னாலே மீன்னு அர்த்தம். மீன் எவ்வளோ? 120. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த சிக்மா அந்த இது எடுத்துக்கோங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் டு 15. ஓகேவா? இது 3 டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதுல n 150, மீன் 120, சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 15. இது என்ன சொல்றாங்கன்னா, அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் the figure recorded, it was noted that the figure recorded for one household வந்து ஒரே household வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, instead of 15, instead of rupees 105. புரியுதா? அவன் என்ன கேக்குறான், இந்த ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சரோட கரெக்ட் வேல்யூ சொல்லு. SD ஓட கரெக்ட் வேல்யூ சொல்லுன்றான். வாட் இஸ் மீன் கரெக்ட் வேல்யூ என்ன, SD ஓட கரெக்ட் வேல்யூ என்ன? கொஸ்டின் புரிஞ்சுதா? இதான் given. சிலம் ஸ்ரீச்சரன் அந்த வால்யூம் கொஞ்சம் கம்மிப்பா வச்சுக்க முடியுமா? அது மட்டும் கொஞ்சம் கம்மியா வச்சுக்க சொல்லுங்க. இதுக்கு இப்ப கேட்கலாம். தேங்க்யூ. ஆ தேங்க்யூ ஸ்ரீச்சரன். இப்போ எப்பவுமே மீனோட ஃபார்முலா எப்படி வரும்னா, மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். இதுதான் ஃபார்முலா. அதுதான் ஸ்கிராச் லைன் படிச்சுட்டு வரோம். மீன் கொடுத்துருக்காங்க ஸ்ரீச்சரன். ஓகே, பட் சம் ஆஃப் எக்ஸ் தெரியாது. ஏன் நான் இங்க சம் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, சம் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால இந்த கரெக்ஷன் கரெக்டா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எவ்வளோ? 150. அப்போ சம் ஆஃப் எக்ஸ் 120 into 150. ஸோ 120 into 150 சம் ஆஃப் எக்ஸ். புரியுதா? இது ஸ்டெப் 1 கண்ணா. ஸ்டெப் 2, இப்போ இங்க தப்பா என்ன நடந்திருக்கோ அதை கரெக்ஷன் பண்ண போறோம். 18,000த்துல தப்பு இது 15, அதை மைனஸ் பண்ணிட்டு கரெக்ட் இது 105, அதான் ஆட் பண்ண போறோம். புரியுதா ஸ்ரீச்சரன்? கரெக்டட் சம் ஆஃப் எக்ஸ். இது கரெக்டட் சம் ஆஃப் எக்ஸ். ஸ்டெப் நம்பர் 3. இப்போ மீன் எப்படி பண்ணலாம் நம்ம? நியூ மீன் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா சம் ஆஃப் எக்ஸ் கரெக்டட் எக்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். சம் ஆஃப் கரெக்டட் எக்ஸ் எவ்வளோ?
18090 divided by 150. புரியுதா ஸ்ரீச்சரன்? ஸ்ரீச்சரன் இது வந்து சிலபஸ். சொல்லுங்க சொல்லுங்க. அதாங்கண்ணா, 15ன்றது 105ன்றத 15ஆ தப்பா எழுதிட்டாங்க. இந்த 18,000த்துக்குள்ள அந்த அமௌண்ட். அப்போ எது கரெக்ட்? 15ஆ 105ஆ? அதனால 18,000த்துல 105 ஆட் பண்ணி எது தப்பு? 15ஆ மைனஸ் பண்றோம். அதான் 18090. புரியுதா? திருப்பி சொல்லட்டுமா? கரெக்ட். அவ்வளவுதான் அவ்வளவுதான் கண்ணா. இது புரிஞ்சுதா ஸ்ரீச்சரன்? இது போடுங்க கண்ணா. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இதை போடுங்க ஃபர்ஸ்ட். மீன் ஃபர்ஸ்ட் முடிங்க. இதை திருப்பி சொல்லி தரணும். இது கிவன் கண்ணா. இது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3. ஃபர்ஸ்ட் மீன் முடிச்சிடலாம், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்கலாம். ம். போட்டிங்களா? சூப்பர் கண்ணா. Calculation of mean. Calculation of standard deviation. இப்ப பாருங்க கண்ணா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட நார்மல் ஃபார்முலா என்னன்னா, இது கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும்னா ஸ்ரீச்சரன், நான் 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 அப்படியே நிதானமா சொல்லி தரேன். வேரியன்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 14 இருந்ததுன்னா வேரியன்ஸ் என்ன கண்ணா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 14 இருந்தா வேரியன்ஸ் என்ன?
எர்லியா? போனவா கிளாஸ், அதுக்கு முந்தின கிளாஸ், அதுக்கு முந்தின கிளாஸ், இது பத்தி தானே பேசிட்டே இருந்தோம். ஹோம்ஒர்க் போட்டீங்களா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸோடது? ஸ்ரீசரண் இப்போ ஆமா 3 கிளாஸஸா இதான் ஸ்ரீசரண் நம்ம சொல்லி நான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். நீங்க இப்ப தெரியலன்னா நான் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லி கொடுத்த சம் ஞாபகம் இருக்குல்ல, அப்ப அதோட கான்செப்டும் ஞாபகம் இருக்கணுமே. அதுல நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் பத்தி பேசிட்டே இருப்போமே. நான் சொல்றேன் பட் ஆனா நல்லா பாருங்க என்ன ஸ்ரீசரண். ஓகே, வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 into 40 ஸ்கொயர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் வந்து வேரியன்ஸ். இப்போ இது வந்து ஜெனரல் கான்செப்ட். அப்போ given the scenario, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 4 இருந்தது, வேரியன்ஸ் வந்து 196 அப்படி சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்னா இந்த சைன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர்னா என்ன? வேரியன்ஸ். வேரியன்ஸ்க்கு இந்த சைன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதான் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு sum of divided by, நல்லா பார்த்துக்கோங்க, sum of x into x divided by 150 minus 120 the whole square. இங்க சம்ல சிக்மா வந்து 15ல, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 15னா வேரியன்ஸ் எவ்வளோ சொல்லுங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 15னா வேரியன்ஸ் எவ்வளோ? சூப்பர். 225 is equal to இந்த சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ன்றது தெரியாத ஸ்ரீச்சரன். ஓகே, சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சிக்மா எக்ஸ் டிவைடட் பை n ஸ்கொயர். அப்போ 225 is equal to சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் தெரியாத ஸ்ரீச்சரன், எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, n 150 மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என்னன்றது தான் இவங்க சொல்ற 120 மீன். புரியுதா? 120 the whole square. இங்க வந்து இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ரீச்சரன், நோட் பண்ணிக்கோங்க. So 225 is equal to ஒன் டுவெண்ட்டி த ஹோல் ஸ்கொயர் வந்து 14400. கரெக்டா ஸ்ரீச்சரன்? இது 12 12 7 கரெக்ட் இல்ல? ஓகே. இப்போ 225 is equal to, இதுக்கு இவ்வளவு பெரிய ஒர்க்கிங் போடணுமான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன் இருங்களேன்.
ஸ்ரீசரண், நீங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு. உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க ஸ்ரீசரண். 1, 2, 3, 4 குடுத்துருப்பாங்களா எம்சிக்யூல? அதுல ரேண்டமா ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இது ஒரு ஆப்ஷன். அதுல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இதோட ரியல் ஆன்சரா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 12.35 வச்சுக்கோங்க. ஆனா நீங்க ஃபார்முலா தரவா தெரியணும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த 12.35 இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சிக்மா, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 12.35 இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு ஸ்ரீச்சரா, ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. அந்த 4 ஆன்சர்ஸ் வச்சு இதை ஐடென்டிஃபை பண்ணிடுவோம் நாங்க. நிமிஷம். இவ்வளவு போடாம இந்த ஸ்டெப்ஸ் இவ்வளவு வேண்டாம். நான் உங்களுக்கு அந்த மட்டும் சொல்றேன் ஸ்ரீச்சரன். இந்த கால்குலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் ஹோல்ல வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் ஈஸி. இதுக்கு அந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களா கொஸ்டின் பேப்பர், அதுல இருந்தே டெரைவ் பண்ணலாம். நான் அதை உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ வந்து இதெல்லாம் நான் இந்த வாட்டி ஆட் பண்ணிருக்காங்களா? உங்க புக்ல இருக்கா ஸ்ரீச்சரன் இது? இந்த வாட்டி ஆட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன வாட்டி நான் அந்த சம் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. இதோட ஹோம்ஒர்க்லாம் எப்போ முடியும் ஸ்ரீச்சரன்? அந்த ப்ரீவியஸ் ஓடதுலாம் இல்லஸ்ட்ரேஷன் லாஸ்ட் 3 கிளாஸஸ் முடிச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் ஓவரா மேக்ஸ் 40 43? அப்புறம் எப்படி கண்ணா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் குவிக்கா ஞாபகம் வரல? எதனால? இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இதெல்லாமே முடிச்சிட்டீங்களா? ஓகே. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 அப்சர்வேஷன். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 100. ஓகேவா? அதுல அரித்மெட்டிக் மீனோடது 8. அரித்மெட்டிக் மீனா ஆவரேஜ் 8. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10.5. இதுல ஃபார் 50 அப்சர்வேஷன்ஸ் 50 அப்சர்வேஷன்ஸ் வந்து n1 ன்னு வச்சுக்கலாம். அதுக்கு மீன் வந்து 10, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 2.
find the arithmetic mean and standard deviation of the other half. n அதாவது டோட்டல் n கொடுத்துருக்காங்க ஸ்ரீச்சரன். ஒரு பகுதியோட அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மீன். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இதே பகுதியோட இன்னொரு இது என்ன, அதாவது n2 என்ன, சாரி மீன் ஆஃப் n2 என்ன, sd ஆஃப் n2 என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மீன் பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறீங்க? டோட்டல் மீன் கொடுத்துருக்காங்க, ஒரு பகுதி ஆஃப் மீன் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பகுதி ஆஃப் மீன் வந்து கேக்குறாங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படி இங்க வராது கண்ணா, மீன்ல அப்படி வராது. வேற மாதிரி ஏதாவது யோசிங்க. எப்படி சொல்றீங்களா? எப்படி எங்க டூ இருக்கு? ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மீன் 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 கேக்குறேன். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு ஸ்ரீச்சரன், நீங்க கூட இது படிச்சிருப்பீங்க மீன்ல, நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரீகலெக்ட் பண்றேன் பாருங்களா. இப்போ மீன் ஆஃப் தி கம்பைன்டு இது எவ்வளோனா 8, கரெக்டா? 8. இந்த 8 எப்படி வரும் அப்படின்னா n1 இன்டூ மீன், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓடுது. ஓகே, இன்னொன்னு பிளஸ் n2 mean second half divided by 50 plus 50. இதுதான் ஸ்ரீச்சரன் கான்செப்ட். அதாவது ஒரு பகுதியோட மீனையும் n1 மல்டிப்ளை பண்ணி இன்னொரு பகுதியோட மீன் ஆஃப் n2வையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 50 plus 50 பண்ணோம்னா மீன் கிடைக்கும்ட்டு. மீன் நம்மளுக்கு சம்ளே கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணுறீங்க தான். 50 into 10 plus 50 into x, இது தெரியாது இல்லையா, டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ 800 is equal to 500 plus 50x ன்னு சொல்லலாமா? 800 minus 500 is equal to 50x ன்னு சொல்லலாமா? 300 is equal to 50x. கரெக்டா? x is equal to 300 divided by 50. So which is x is equal to 6. So இதான் கண்ணா. So mean of n2 வந்து 6. இதோ 6 புரிஞ்சுதா? ஒரு வாட்டி போட்டு பாருங்க, போட்டு பாருங்க. இது ஒண்ணு இந்த பேட்டர்ன்ல மீன் கேட்பாங்க ஸ்ரீச்சரன், இல்ல இந்த பேட்டர்ன்ல மீன் கேட்பாங்க, இல்ல இந்த பேட்டர்ன்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்பாங்க, இல்ல இந்த பேட்டர்ன்ல ஸ்டாண்டர்ட், ரெண்டுமே உங்களுக்கு நான் சொல்லி தரேன். சரியா? இது போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ இருக்கிற நியூ சிலபஸ் 2022 கிடையாது, சிலபஸ் 2016 இருந்ததுல, அதுல ஏதாவது ஜூனோ டிசம்பரோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். இது கிவன் கண்ணா. ஓகே, இது வந்து ஒர்க்கிங்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனே நம்ம டச் பண்ணல. ஃபர்ஸ்ட் இப்ப மீன் மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்றோம்னா,
இது ஃபுல்லாவே மீனோட ஒர்க்கிங் தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கீழே வரும். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொஞ்சம் புக்ல கொடுத்துருக்குற மெத்தட் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு. நான் உங்களுக்கு ஆன்சர் வச்சு ஒரு மெத்தட் சொல்லித்தேன், அது அடாப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மட்டும் போடுங்க பார்க்கலாம். வெரி குட் ஸ்ரீச்சரன். இப்போ இதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு சொல்லித்தரேன். இது மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த ஆப்ஷன்ஸ்ல இப்போ இது எடுத்துடலாமா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோங்க ஸ்ரீச்சரன். சின்ன நோட் வச்சிருக்கீங்களா? அதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி கம்பைன்டு குரூப் இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்களேன். ரூட் ஆஃப் n1 sigma 1 square plus n2 into sigma 2 square plus n1 d1 square plus n2 d2 square divided by n1 plus n2 எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா கண்ணா? ஆ, ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க கண்ணா, இப்போ 4 ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஒர்க்கிங்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். சரியா? யூ ஜஸ்ட் ஹாவ் டு டூ ஒன் திங். என்னன்னா, இப்போ அதுலேருந்து ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க ஸ்ரீச்சரன். 3ன்னு இருக்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, 1 2 3 4ல ஒரு ஆப்ஷன் 3யா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க.
இந்த ஃபார்முலா மட்டும் பை ஹார்ட் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகே, இந்த மாதிரி சினாரியோ வந்தா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு N1 என்னன்னு தெரியும்ல, மீன் என்னன்னு தெரியும். கரெக்டா? மீ 2 மீன் என்னன்னு தெரியும். எஸ்டியும் அந்த ஆன்சர்ல இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துப்பீங்களா? இப்போ எஸ்டி ஆஃப் தி கம்பைன்ட் இது 10.5 தெரியும். கரெக்டா? இப்போ என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் N1 என்ன இந்த சம்ல? வெரி குட். 50 இன்டூ எஸ்டி ஸ்கொயர்னா 4ஆ? கரெக்டா? N2 என்ன இங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளோ இங்க N2க்கு? 6 9 கண்ணா. 3 3s ஆர் 9 இல்ல? 3 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 3 3 இன்டூ 3 9. இது ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் இங்க போட்டோமா? பிளஸ் N1 D1 ஸ்கொயர் எவ்வளோ? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். N1 D1 ஸ்கொயர் என்னவா இருக்கும்? வெரி குட், சூப்பர். D1 னா என்னன்னு சொல்லிடுறேன் கண்ணா, சாரி. D1ன்றது என்னன்னா x1 மைனஸ் x12. x12 அப்படின்றது வந்து இந்த கம்பைன்டு குரூப் ஓடுது, இது கம்பைன்டு குரூப் ஓடுது. சரியா? ஸோ இங்க D1 குறிக்கிறது என்னன்னா x1 மைனஸ் x12 அப்படின்னா என்ன? இந்த x1 10க்கும் 8க்குமான டிஃபரன்ஸ் தான் D1. புரியுதா? D2 என்னன்னா இந்த x2க்கும், அதாவது இந்த x2க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 6க்கும் 8க்குமான டிஃபரன்ஸ், அதுவும் 2 தான். ஓகே, 6 மைனஸ் 8 மைனஸ் 2, 10 மைனஸ் 8 2. ஓகே, இப்போ பாருங்க கண்ணா, N1 நம்மளுக்கு தெரியும் 50 இன்டூ D1 ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 4ஆ? கரெக்டா? D1 ஸ்கொயர். ஸோ D1 2னா D1 ஸ்கொயர் என்ன? நெக்ஸ்ட் N2 என்னப்பா? N N2 வந்து 50. D2 என்ன? மைனஸ் 2. ஸோ 50 இன்டூ மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயரும் அதுவும் 4. இதெல்லாம் டிவைடட் பை N1 plus N2. N1 plus N2னா என்ன? 50 plus 50. சரியா? இப்போ பாருங்க, 50 into 4 என்ன? 200 plus 450 plus 200 plus 200 plus 200 divided by 200. ஓகேவா? 200 plus 450 plus 200 plus 200 divided by 200. கரெக்டா? 1050 divided by 200 போட்டு பாருங்க. 5.25 வருதா? 5.25 வருதுன்றது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. இல்ல சாரி, வேரியன்ஸ் 5.25ன்றது வந்து இல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் 5.25. இங்க தப்பு பண்ணினேன். எவ்வளவு வருது கண்ணா? 5.25ஆ? நான் எங்க தப்பு பண்ணிருக்கேன் பாருங்க ஸ்ரீசரண். சப்ஸ்டியூஷன் எங்க தப்பு பண்ணிட்டேன்னா 50 இன்டூ சிக்மா 1 ஸ்கொயர் வந்து 2 2s are 4. கரெக்ட் தானே? இதுவும் 50 இன்டூ 3 3s are 9. 50 இன்டூ 2 2s are 4.
50 into 4. இல்ல ஆனா இல்லக்கண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 10.5. இல்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10.5 தானே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். 3.24 வரணும், நம்மளுக்கு 5.25 வருது. ஐயோ சாரி, 50 + 50 100 கண்ணா, சாரி சாரி. டென் 10.5 வருதே. ஆ 10.5 தோ வந்துருச்சு கண்ணா. 10.5. அப்படிதான் அப்படி கண்டுபிடிச்சுக்கோங்க ஸ்ரீசரண், இந்த ஒர்க்கிங்லாம் வேண்டாம். இந்த 4 ஆப்ஷன் பாருங்க, அந்த 4 ஆப்ஷன்ல இருக்கிற வேல்யூவை ஒரு ஒரு வேல்யூ போட்டு பாருங்க. ஓகேவா? மெஜாரிட்டி இப்போ எப்படின்னா, இப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்துக்கோங்கண்ணா. 2 அப்படின்னா மெஜாரிட்டி ஒன்று 3-ஆ இருக்கலாம், இல்லை 4-ஆ இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்சர்லேருந்து கொஷினை அரைவ் பண்ணிக்கோங்க. இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இந்த இல்லஸ்ட்ரேஷனுக்கும் உங்களுக்கு இது மாதிரியே போட்டு கொடுக்குறேன். புரியுதா இது ஸ்ரீசரண்? இது வந்து யூ ஆர் கிராக்கிங் த ஆன்சர்ஸ் பை என்ன சொல்றது, பை செலக்டிங் ஃப்ரம் த, ஆமா, பை செலக்டிங் ஃப்ரம் 4 MCQ ஆன்சர்ஸ். ஓகேவா? இது இட் வில் பி டைம் சேவிங், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சி, if ST of first n natural numbers 2, what is n ன்னு கேட்குறாங்க கண்ணா. அதுக்கு ஃபார்முலா இருக்கு கண்ணா. ஓகே, ஃபார்முலா எழுதிக்கோங்களேன். SD, when SD is given, இதெல்லாம் இந்த வாட்டி தான் ஆட் பண்ணி, இதெல்லாம் இந்த வாட்டி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபார்முலா கண்ணா. when SD is given, okay, and n is asked னா ஃபார்முலா. ஸோ SD வந்து 2 கொடுத்துருக்காங்க. n என்ன? n n into n minus 1 divided by 12. ஓகேவா? அப்பனா என்ன? n ஸ்கொயர் என்ன கண்ணா? தெரியாதுல்ல. x. ஸோ n into nன்றது வந்து let's say x into x ன்னு வச்சுக்கோங்க. minus 1 divided by 12 is equal to 4. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ற? ம் see when இதான் ஃபார்முலா கண்ணா. SD கொடுத்துட்டு n கேட்டாங்கன்னா ஃபார்முலா இஸ் SD, சாரி, ஃபார்முலா இஸ் n square minus 1 divided by 12 is equal to 4. இதான் ஃபார்முலா. ஓகேவா? இது சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ x square minus 1 divided by 12 is equal to 4. அப்போ x square minus 1 is equal to 12. 4s are 48. X square is equal to 48 plus 1. X is equal to 40. X square is equal to 49. X is equal to plus or minus 7. புரியுதா ஸ்ரீச்சரன்? புரியுதா? புரியலையா? எங்க புரியல சொல்லுங்க கண்ணா. எந்த ஸ்டெப் புரியல சொல்லுங்க. ம் எந்த எந்த பார்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்தே புரியலையா? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லி தரவா?
இப்போ n square minus 1 divided by 12 is equal to 4. ஓகேவா? இப்போ n square minus 1 is equal to 12 fours are 48 சொல்லலாமா? 12 இந்த பக்கம் போச்சுன்னா n square is equal to 48 plus 1 ன்னு சொல்லலாமா? 1 இந்த பக்கம் போச்சுன்னா n square is equal to 49 சொல்லலாமா? அப்ப n is equal to square root of 49 which is 7. புரியுதா? நோட் போடுங்க கண்ணா. ஸ்டெப் போடுங்க. போட்டிங்களா? வெரி குட். இது பாருங்க. x y related by 2x plus 3y is equal to 40. x ஓட sd 3 கொடுத்துருக்காங்க. y ஓட sd என்னன்னு கேக்குறாங்க. இப்போ y ஓடது என்னன்னு கேட்கறதுனால 3y தனியா எடுத்து 2x 40யும் அதர் சைடில் போடுறோம். ஓகே. x கேட்டாங்கனாக்கா 2x ரிட்டைன் பண்ணி 3y ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துட்டு வருவோம். புரியுதா ஸ்ரீச்சரன்? இப்போ sd of x வந்து 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. 3y is equal to 40. So 2x plus 3y is equal to 40. கரெக்டா? அப்போ 3y is equal to 40 minus 2x ன்னு சொல்லலாமா? கரெக்டா? அப்போ y is equal to 40 minus 2x by 3 ன்னு சொல்லலாமா? இப்படி சொல்லலாமா? ஓகேவா? y is equal to 40 by 3 minus 2x by 3 ன்னு சொல்லலாமா? இப்படி சொல்லலாமா? 40 minus 2x divided by 3 40 by 3 ஒன்னாகவும் minus 2x by 3 ன்னு ஒன்னாகவும் சொல்லலாமா? அப்படி சொல்லலாம்ல. இப்ப நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. sd of x வந்து 3ன்னு சொல்றாங்க கண்ணா. சரியா? இப்போ sd of x வந்து 3. அப்போ ம், இங்க போடுறேன், மேல போடுறேன். இந்த இந்த இதை விட்டுருங்க. இதை பத்தி கவலைப்படாதீங்க. the y is equal to 2x by 3 இருக்குல்ல, இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கணும் கண்ணா. பார்த்துக்கோங்க. x ஓட அசோசியேட் ஆயிருக்கு. அந்த ஃப்ராக்ஷன் மட்டும் எடுத்துட்டு 2 by 3 into 3 போட்டுறணும். into 3 எப்படி வருதுன்னா sg of x. திருப்பி சொல்லித்தரேன். இந்த ஈக்குவேஷனால y மட்டும் தனியா எடுத்துட்டு ஓகே x கூட அலைன்மெண்ட் ஆகிறது இல்லையா ஒரு நம்பர், அதை இந்த sg of x ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா sg of y கிடைச்சிரும். குழப்பமா இருக்கா? கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
இந்த இது புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா? இந்த ஸ்டெப் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அந்த y கேட்டிருக்கிறதுனால y மட்டும் தனியா எடுக்கிறோங்கன்னா x நம்பரோட அசோசியேட் பண்ணிடுறோம். 3y இருக்கனால y மட்டும் தனியா வேணும் நம்மளுக்கு. y மட்டும் தனியா எடுக்கும்போது என்ன ஆயிடும்னா 40 minus 2x இப்படி வந்துரும். 3y is equal to 40 by 3 minus 2x by 3 இப்படி வந்துரும். பிரிஞ்சிரும். இது புரியுறதா? இந்த கான்ஸ்டன்ட்டை எடுக்கக்கூடாது கண்ணா நம்ம கால்குலேஷன்ல. இந்த y இந்த x-க்கு அசோசியேட் பண்ணி என்ன வேல்யூ இருக்கோ இந்த வேல்யூவோட இந்த sg of x மல்டிப்ளை பண்ணோம்னா sg of y கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றான். சின்ன சம் தான், ஆனா கொஞ்சம் ட்விஸ்டிங் தான். அதை நீங்க 2 3 வாட்டி போட்டு பாத்தீங்கன்னா ஈஸி ஆயிடும். ஓகேவா? இது ஹோம்ஒர்க். சரி ஸ்ரீச்சரன், இது வரைக்கும் போடுங்க. இதுல இருந்து நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். சரியா? ஸ்ரீச்சரன், ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் நீங்க போட்டாங்கன்னா ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்களேன். இல்லஸ்ட்ரேஷன் 58, illustration 60, 61, 62 மீன் மீடியனோட இல்ல 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 சாரி சாரி இல்ல வெறும்னா இல்லஸ்ட்ரேஷன் 60 நீங்க பண்ணும். 61ல இருந்து நான் சொல்லி தரேன். ஓகே, 61ல இருந்து ஒரே நிமிஷம் கண்ணா. ஆமா கண்ணா, 59 போட்டுருங்க, 58 போட்டுருங்க, 60 போட்டுருங்க. 61ல இருந்து நான் சொல்லி தரேன். சரியா? ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா ஸ்ரீச்சரன்? பார்த்தா அந்த 5 சம்ஸ் அதெல்லாம் அடுத்து தரேன். ஏன்னா அது எல்லாம் வந்து குட்டி குட்டி சம்ஸ், ஒன்னொன்னு ஒரு ஒரு கான்செப்டா இருக்கு. இப்போ sg of x is equal to 2 கொடுத்துருக்காங்க, sg of 3x minus 2 கேட்குறாங்க. அப்போ அதோட அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா 3x minus 2 அப்படின்றது வந்து 3 into sg of x அப்படி வரும். ஓகேவா? அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர். புரியுதா? Variance is equal to standard deviation square. Standard deviations are equal to root of variance. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கண்ணா, இது வரைக்கும் போட்டுருங்க. கொஞ்சம் லிட்டில் டஃப்பா இருக்கும், டஃப்பாக ஆகும் அடுத்த கிளாஸ்ல இருந்து மேக்ஸ்.